ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா பிஏஎஸ்எஃப் பிராண்டை சேர்ந்த செஃபீனா அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பூச்சிக்கொல்லியில் என்ன டெய்லின்னு அப்படின்னு பார்க்கும்போது அஃபிடோபைரோபேன் 5% டிசி ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது டிஸ்பர்சிபிள் கான்சன்ட்ரேட் அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ்டு லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம மற்ற ஈஸி ஃபார்முலேஷனில் இருக்கக்கூடிய கெமிக்கல் இருக்கக்கூடிய அளவுக்கு ஆர்டர், அதாவது அந்த ஸ்மெல் வந்து இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட்டு இதை பயன்படுத்த மூலிமா என்னென்ன பூச்சிகள் அழிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே இதை வந்து சாரஞ்சும் பூச்சிகள்னு குறிப்பிடக்கூடிய சக்கிங் பெஸ்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடியது தான். அண்ட் இந்த பிராண்டில் குறிப்பிட்டிருக்க வந்து 2 சாரஞ்சும் பூச்சி குறிப்பிட்டிருந்திருக்காங்க. அதாவது ஹாப்பர்ஸ், அதாவது லீஃப் ஹாப்பர்ஸ்னு குறிப்பிடக்கூடிய இலைத்தத்து பூச்சிகளுக்கும் அண்ட் ஒயிட் ஃப்ளைஸ்ன்னு சொல்லக்கூடிய வெள்ளை ஈக்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்திருக்காங்க. ஆனால் இது வந்து நம்ம வால்பெண்களுக்கும் சரி, இல்லைனா அஸ்வினி பூச்சி தாக்குதலுக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே பயன்படுத்தலாம். ஸோ ஓவராலாக இந்த பூச்சிக்கொல்லியை வந்து நம்ம 4 வகையான சாரஞ்சும் பூச்சிகள் அழிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா காய்கறி வகை பயிர்களில் அதிக அளவு சாரஞ்சும் பூச்சாக்கில் ஏற்படக்கூடிய பயிர்களான கத்திரி, வெண்டை, பாகற்காய் போன்ற பயிர்கள் எல்லாமே வெள்ளை ஈக்களாக இருக்கட்டும், இல்லைனா வால்பெண்களாக இருக்கட்டும், இல்லைனா இலைத்தத்து பூச்சி தாக்குதலாக இருக்கட்டும், இது எல்லாமே அதிக அளவில் பயிர்களை சேர்த்து ஏற்படுத்தும். அதேமாதிரி மல்லி, ரோஸ் போன்ற பயிர்களில் ஏற்படக்கூடிய வால்பெண் தாக்குதலாக இருக்கட்டும், இந்த மாதிரி 4 வகையான சாரஞ்சும் பூச்சிகளை அழிக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த செஃபினா பூச்சிக்கொல்லியை பிரத்யேகமாக பயன்படுத்தலாம். ஸோ இதை பயன்படுத்த மூலமா நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய 4 சாரஞ்சும் பூச்சிகளையுமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது குறைந்தபட்சமாக 1 ml அப்படிங்கிற ஒரு இதுலேயும் 1 லிட்டர் தண்ணிக்கு, அதிகபட்சமாக 2 ml 1 லிட்டர் தண்ணிக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஸோ குறைந்தபட்சம் அப்படின்னு நம்ம குறிப்பிட்றது வந்து சாரஞ்சும் பூச்சாக்கள் ஓரிரு சாரஞ்சும் பூச்சி மட்டும் தென்படக்கூடிய தருணத்தில், அதாவது பயிர்களில் இந்த சாரஞ்சும் பூச்சி வந்து பயிரோட வளர்ச்சியை கொண்டு வைக்கிற அளவுக்கு அதிக அளவு பரவாமல் இருக்கக்கூடிய சூழல்லையும், சாரஞ்சும் பூச்சாக்கள் ஏற்பட்டிருக்கிறதே நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழல்லையும் நம்ம வந்து 1 ml 1 லிட்டர் தண்ணிக்கு பயன்படுத்தலாம். அண்ட் இதுவே சாரஞ்சும் பூச்சாக்கள் அதிக அளவில் காணப்படுது. நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய 4 சாரஞ்சும் பூச்சிகளுமே முட்டையிடக்கூடிய அளவுலையும், முட்டையிலேருந்து பொரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அளவுலையும் அதிக அளவு எல்லா இலைகள்லையுமே எல்லா பயிர்கள்லையுமே காணப்படுது. அப்படின்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml பயன்படுத்துகிறது தான் பெஸ்ட்டான மெத்தடாக இருக்கும். ஸோ அப்போனா தான் நமக்கு வந்து 100% ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இந்த பூச்சிக்கொல்லியோட விலை வந்து ரொம்பவே அதிகம். அதாவது இது வந்து ரொம்பவே ஹை காஸ்ட்டான பூச்சிக்கொல்லி. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். அதே நேரத்தில் இதோட விலையை பற்றி நம்ம வீடியோட என்ன சொல்கிறோம். அண்ட் இதோட செயல்திறனை பொறுத்தவரை நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய பூச்சிக்கொல்லியோட எஃபெக்ட் வந்து அதிகபட்சமாக 2 வாரம் வரை நிலைத்து இருக்கும். ஸோ அப்படின்னா நம்ம பூச்சிகள் எல்லாமே அழிஞ்ச பிறகு 2 வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தினாலுமே போதும் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். ஸோ அதுக்காக அதிக அளவு சாரஞ்சும் பூச்சாக்கள் ஏற்பட்டிருக்கும் போது 2 வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சாரஞ்சும் பூச்சாக்கள் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பயிர்கள் வளர்ச்சி கொன்ற அளவுக்கு காணப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க குறைந்தபட்சமாக 7 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தணும். ஸோ அதிக அளவு சாரஞ்சும் பூச்சிகள் காணப்படக்கூடிய தருணத்தில் முட்டையிலேருந்து புரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சாரஞ்சும் பூச்சிகளையுமே நம்ம அழிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் 1 வாரத்திற்கு ஒரு முறை பயன்படுத்தும் போது தான் முழுமையான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ முழுவதும் சாரஞ்சும் பூச்சிகள் கட்டுப்பட்ட பிறகு நம்ம வந்து 2 வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தினாலே போதும் ப்ரிவென்டிவ் மெஷராக. அப்படி அதிக அளவு சாரஞ்சும் பூச்சாக்கள் உங்களுடைய நிலத்தில் திருப்பி ஆக்கராகிட்டே இருக்குது, சுற்றிலும் இருக்கக்கூடிய களைகள்லேருந்து அதிக அளவு சாரஞ்சும் பூச்சாக்கள் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் வந்து ஐடியலாக 10 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்துறது கூட போதுமான அளவில் இருக்கும். ஸோ அதற்கு குறைந்த நாட்களில் சாரஞ்சும் பூச்சாக்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பயன்படுத்துகிற கட்டாயம் கிடையாது. அண்ட் இந்த பூச்சிக்கொல்லி வந்து ஹாஃப் சிஸ்டமேட்டிக் தான், அதாவது ஃபுல் சிஸ்டமேட்டிக் கிடையாது. ஸோ அப்படின்னா இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இலைகளுக்கு அடிப்புறம் மட்டும்தான் ஊடுருவி வேலை செய்யும். தண்டுகள் வழியாக பாய்ந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது படாத கொப்புகள் எல்லாம் செயல்படாது. ஸோ அதனால் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது எல்லா இலைகளுமே நினைவும்படி ஸ்ப்ரே பண்ணணும். நெக்ஸ்ட் இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த பூச்சிக்கொல்லியை வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிக்கொல்லிகள் கூட சரி, பூஞ்சான கொல்லிகள் கூட சரி, நுண்ணுயிர் மருந்துகளோடு சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் அதே நேரத்தில் ஃபெர்டிலைசரில் நானோ டெக்னாலஜியால் தயாரிக்கப்படக்கூடிய உரங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது. எதனால்னா இது வந்து ரொம்பவே குறைந்த அளவில் பயன்படுத்தினாலே அதிக அளவு நீருக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த நானோ டெக்னாலஜியில் உருவாக்கப்பட்ட உரங்கள் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி உரங்கள் கூட நம்ம இந்த பூச்சிக்கொல்லியை சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் சல்ஃபர் சார்ந்த எந்த ஒரு உரங்கள் கூடயோ இல்லைனா பூஞ்சான கொல்லிகள் கூடயோ சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. ஸோ நம்ம குறிப்பிட்டிருந்திருக்கக்கூடிய இந்த மருந்துகளோடு சேர்த்து பயன்படுத்தாமல் இருக்கும் பட்சத்தில் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஸ்லைட் டு மீடியமான ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இலைகள் கருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் நம்ம குறிப்பிடக்கூடிய சாரஞ்சும் பூச்சிகள் வந்து முட்டையிடக்கூடிய சாரஞ்சும் பூச்சிகள் மட்டும் அழியாது, அதே நேரத்தில் முட்டையிலேருந்து பொரிஞ்சிருக்கக்கூடிய சிறு சாரஞ்சும் பூச்சிகளுமே அழியும். அண்ட் இந்த பூச்சிக்கொல்லி வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியான பூச்சிக்கொல்லி. ஸோ அதனால் இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய 4 சாரஞ்சும் பூச்சிகள் தவிர்த்து மற்ற எந்த ஒரு பூச்சிகளுக்கோ இல்லைனா புழுக்களுக்கோ இல்லைனா சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய பறவைகள், விலங்குகளுக்கோ எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த பூச்சிக்கொல்லி வந்து நம்ம எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். எந்த ஒரு காய்கறி வகை பயிராக இருக்கட்டும், பூ வகை பயிராக இருக்கட்டும், பழ வகை பயிராக இருக்கட்டும், எண்ணெய் வித்து பயிராக இருக்கட்டும், தானிய வகை பயிராக இருக்கட்டும்,
எல்லா வகையான பயிர்களையுமே நம்ம குறிப்பிடக்கூடிய 4 சார்ந்த மூச்சாக்களை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 100 ml வந்து ரூ. 550 650 விலையிலையும், 280 ml வந்து ரூ. 1400 1500 விலையிலையும், 400 mlோட ப்ரைஸ் வந்து ரூ. 1800 1900 விலையிலையும், 1 லிட்டரோட ப்ரைஸ் வந்து ரூ. 4500 4600 விலையிலையும் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்கேற்ற வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றியாவது தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லியோட பேரையோ இல்லை டைட்டிலையோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட சென்ட்ரி சேனலான அக்ரிகோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் இருக்கக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிகோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.